ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் உப்பு சீடை எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் சீடை வெடிக்குங்கிற ரீசன்னாலேயே பண்ண மாட்டாங்க. இந்த வீடியோவில் சீடை வெடிக்காமல் இருக்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச சின்ன டிப்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின அரிசி மாவு. நீங்கள் வீட்டில் அரிசி மாவு செஞ்சது இருந்தாலும் அதை வச்சும் பண்ணலாம். அரிசி மாவை வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஆனால் ரொம்ப சவக்க வறுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போது நல்லா வறுத்தாச்சு மாவை. அடியிலேருந்து பார்க்கும்போது கொஞ்சமாக ப்ரௌன் ஆகி வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது இப்போ நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம சல்லடையில் வச்சு சலிச்சுக்கலாம். இப்போது உளுந்த மாவு பண்ணுறதுக்கு நான் 1/4 கப் உளுந்து எடுத்திருக்கேன். இப்போது இந்த உளுந்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா லைட் ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி வறுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமாக இருந்தால் சீக்கிரமாக கருகிடும். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இதையும் இப்போ லைட்டாக வறுத்துக்கலாம். 10லேருந்து ஒரு 20 செகண்ட் வறுத்தெடுத்தால் போதும். ரொம்ப வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு லைட் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடுங்க. அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்க்குறேன். இதையும் இப்போ லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். கண்டிப்பாக வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. தேங்காவை நீங்கள் மாவு பிசையும் போது ஃப்ரெஷ்ஷான தேங்காவை அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இப்போது லைட்டாக வறுத்ததுக்கப்புறமா இதையும் ஆற வச்சுக்கலாம். இந்த மாதிரி வறுத்த உளுந்தை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். இப்போது அரிசி மாவையும் அந்த உளுந்த மாவையும் சேர்த்து சல்லடையில் வச்சு சலிச்சுக்கலாம். இந்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 2-3 தடவையாவது நல்ல சல்லடையில் சலிச்சுக்கணும். உளுந்த மாவுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்த மாவு சேர்க்குறேன். நம்ம சரியாக சலிக்காமல் விட்டுட்டோன்னா மாவில் ஏதாவது டஸ்ட் இருந்தாலோ இல்லைன்னா நம்ம அரைச்ச இந்த உளுந்த மாவில் ஏதாவது சரியாக அரைப்படாமல் குருணையாக இருந்தாலோ சீடை பொரிக்கும் போது வெடிச்சிரும். அதனால் அட்லீஸ்ட் ஒரு 2லேருந்து 3 தடவை இந்த மாதிரி சலிச்சுக்கணும். இப்போது மாவை நல்லா சலிச்சாச்சு. இப்போ மாவு பிசைய ஆரம்பிக்கலாம். இப்போது வறுத்து வச்சிருக்கிற எள்ளையும் தேங்காவையும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவு உருக்குன வெண்ணெய் சேர்க்குறேன். வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்போது சீடை மாவில் எல்லாம் சேர்த்தாச்சு. இந்த வெண்ணெய் மாவு பூரா படுற மாதிரி நல்லா பிசறி விடணும். வெண்ணெய் நல்லா சேர்த்து பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க. மாவு ரொம்ப சொதன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒன்று போல் வர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம சீடையை உருட்ட ஆரம்பிக்கலாம். சீடை உருட்டும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஷேப்பாக கிராக்ஸே இல்லாமல் உருட்டணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன கிராக் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. அப்போ தான் நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது உள்ளே எண்ணெய் போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சீடை வெடிக்காமையும் இருக்கும். ரொம்ப கிராக்ஸே இல்லாமல் உருட்டும் போது தான் சீடை வெடிச்சிருது. இந்த மாதிரி எல்லா மாவையும் இப்போ குட்டி குட்டியாக உருட்டிக்கலாம். எல்லா மாவையும் இப்போ உருட்டினதுக்கப்புறமா ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் காய வச்சிடலாம். இப்படி காய வைக்கும் போது அதில் இருக்க ஈரப்பதம் எல்லாம் போயிடும். சீடை வெடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஊசி இல்லைன்னா டூத்பிக் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு எல்லா சீடையிலையும் ஒரு சின்னதாக ஹோல் போட்டுக்கோங்க. அப்படி பண்ணும்போது பொரிக்கையில் நம்மளுக்கு உள்ளே எண்ணெய் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக சீடை வெடிக்காது. இது பிகினர்ஸ்க்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சீடை வெடிக்காது. இந்த மாதிரி சின்ன ஹோலாக வந்து போட்டுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் பயம் இல்லாமையும் நம்ம சீடை பண்ணலாம். ஒரு தடவை கூட கண்டிப்பாக வெடிக்காது. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இப்போ பொரிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வந்து வச்சுருந்தோன்னா வெளியே வந்து சீக்கிரமாக ப்ரௌன் கலரில் ஆகிடும். ஆனால் வந்து உள்ளே வெந்திருக்காது. அதனால் எப்போவுமே வந்து சிம்மில் வச்சுட்டு பொரிக்கணும். போடும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல பபுள்ஸாக வரும். அப்படி வந்துச்சுன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தோன்னா எல்லா சைடும் வந்து சீடைக்கு நல்லா எண்ணெய் போய் நல்லா கிறிஸ்பியாக வரும். சீடையை உருட்டினவுடனே போட்டோன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும். அதனால தான் வந்து இந்த 20லேருந்து 30 நிமிஷம் வந்து காய வைக்கிறது. அதுக்கப்புறமா நம்ம இப்போ பொரிக்கும் போது அவ்வளோ வந்து எண்ணெய் குடிக்காது. நல்லா பொரிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் அடங்கிரும். அப்போது நம்ம எடுத்துடலாம் சீடையை. இப்போது சீடை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மற்ற எல்லா சீடைகளையும் பொரித்து எடுத்துக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.